வணக்கம் தமிழ் மக்களே. சில தினங்களுக்கு முன்னாடி திமுக சார்பில் மாணவர் அணியை வச்சு ஒரு பொதுக்கூட்டம் நடத்துனாங்க. அதை பற்றி சோஷியல் மீடியாவில் நிறைய ட்ரோல்ஸ் போயிட்டு இருந்துச்சு. குறிப்பாக தாவேகா கட்சியினர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ஸ்நாக்ஸு கூட பாட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, அப்புறம் சேரெல்லாம் காலியாக கடந்துச்சு அப்படின்னு சொல்லி, கூட்டமே வரலை அப்படின்னு சொல்லி, அப்புறம் சாப்பாட்டுக்காக எல்லாம் அண்டாவை தூக்கிட்டு போனாங்க, இந்த மாதிரி வாழைத்தாரெல்லாம் அறுத்துட்டு போனாங்க. அந்த மாதிரி எல்லாம் சில பல செய்திகள் சமூக ஊடகத்தில் வந்தது. இதில் என்னோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சேர் காலியாக இருந்துச்சு, சேர் காலியாக இல்லை அப்படிங்கிறது விஷயம் இல்லை. உனக்கு முதல்ல சேர் போட்டிருந்தாங்களா அப்படிங்கிறது தான் இதில் என்னோட கருத்து. நிகழ்ச்சிக்கு வந்தவங்களுக்கு வயிறார சாப்பிட்றதுக்கு சாப்பாடு மற்றும் ஸ்நாக்ஸு கொடுத்தாங்களா கொடுக்கலையா அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான கருத்து. சரி, அதை விடுங்க. இப்போ நாளைக்கு தாவேகா கட்சி சார்பாக ஈரோடில் நடக்க போகிற மக்கள் சந்திப்பை பற்றி பேசுவோம். 35,000 மக்கள் கலந்துப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுற இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு எந்த ஒரு உட்காரும் வசதியும் செய்யப்படலை. அனைவரும் நின்று கொண்டே தான் இந்த பேச்சை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏற்பாட்டை தான் இவங்க செஞ்சிருக்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் என்று அனைவரையும் பட்டி பட்டியாக பிரித்து நிற்கும்படியான வசதியை செஞ்சிருக்கிறாங்க. குடிநீர் வசதி மற்றும் கழிப்பிட வசதி செய்திருக்கிறாங்க. இந்த பட்டி பட்டியாக போட்டிருக்கிற இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்த கால்நடைகள் எல்லாம் பட்டியில் போட்டு வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் வருது. உங்களுடைய பேச்சை கேட்க வர பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு உட்கார்ந்து சௌகரியமாக உங்களோட பேச்சை கேட்கறதுக்கு சேர் போடணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட் பற்றி தெரியாத உங்களை என்னன்னு சொல்கிறது. இதில் சேரெல்லாம் காலியாக கடந்துச்சு, சாப்பாடில் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் வேற சோஷியல் மீடியாவில். நன்றி மக்களே.